புதுச்சேரி மீன்பிடி துறைமுக வாயிலை ஆழப்படுத்த கோரி 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுக பகுதியில் மண் சரிந்து இருப்பதால் கடலுக்கு சென்று கரை திரும்பும் படகுகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகின்றன. துறைமுக வாயிலை ஆழப்படுத்த கோரி அப்பகுதி மீனவர்கள் அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்காத நிலையில் வெள்ளியன்று மீனவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் சட்டசபையை முற்றுகையிட்டனர். அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் தலைமையில் நடந்த இந்த முற்றுகை போராட்டத்தின் போது போலீசாருக்கும் மீனவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த சபாநாயகர் சபாபதியை மீனவர்கள் முற்றுகையிட்டு கோரிக்கையை வலியுறுத்தினர். எங்களது சமுதாய மக்களை ஒன்று திரட்டி சட்டமன்றத்தில் இன்றைய தினம் முறையிடுவதற்காக நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் காவல்துறையினர் எங்கள் மீது அதிகாரத்தை கட்டவிழ்த்து விட்டு பல்வேறு விதங்களில் எங்களுக்கு தொல்லை கொடுத்துள்ளனர். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக அரசு செய்ய வேண்டியது எங்களது கிராமத்தில் உள்ள அந்த மீன்பிடி துறைமுகத்தினுடைய பகுதியை ஆழப்படுத்த வேண்டும். அதேபோன்று தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு தூண்டில் முள் வளைவு அமைத்து இந்த பிரச்சனைக்கு அரசு நிரந்தரமான ஒரு தீர்வினை காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று துறைமுக வாயிலை ஆழப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் சபாபதி உறுதியளித்தார். இதையடுத்து மீனவர்கள் தங்களுடைய முற்றுகையை கைவிட்டனர்.